ராதா, ஏன் டாடி? இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலியா? போனேனே. காலேஜ் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தியாம? நானா? அதுவும் காலேஜ் டைம்லயா? நோ டாடி. ராதா, நான் காலேஜுக்கு தான் போயிருந்தேன் டாடி. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. எங்கிட்டயே போய் சொல்றியா? போய் யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. நீ அந்த முரளியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்தத நானே என் கண்ணால பார்த்தேன். மத்தவங்க சொன்னபோது நான் நம்பல. என்ன, உன் பேர்ல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்போ அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். ராதா, நீ புத்திசாலி பொண்ணு. என் மனசு நோகும்படி நடந்துக்கவே மாட்டேன். அதனால முரளியை மறந்துரு. டாடி, முரளியை மறக்கிறதுங்கிறது முடியாத காரியம் சொல்ல போற, அப்படித்தானே? ராதா, படிக்கிற காலத்துல ஏற்படுற பழக்கம் வெறும் ரயில் செய்கிற மாதிரி. அதுதான் வாழ்க்கையை நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம்மா. நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ, அது நிச்சயமா நடக்காது. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா அதை எங்கிட்டயே சொல்லுவேன். மனசார ஒருத்தரை விரும்புறது, உடனே மனசை மாத்திக்கிறது, அது உங்களுக்கு சுலபம். ராதா, என்ன சொல்ற? முரளியை என்னால மறக்க முடியாது. தாயில்லா பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். தந்தைங்கிற முறையில எனக்கு சில கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. ஆல்ரைட், படிச்சது போதும். நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். நீ என்னதான் அழுத அடம் பிடிச்சாலும் என் முடிவை என்னால மாத்திக்கவே முடியாது. மற்ற முன்னுசாமி மகன் எனக்கு மருமகனா? நெவர். நடக்கவே நடக்காது.